அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது நான் உங்கள் சிங்கம். இன்றைக்கி தினமணி நாளிதழ், அதாவது இப்போ 18, 19, 20 3 நாள் சேர்ந்து தொடர்ச்சியாக பார்த்துடலாம். தினமணி 18ஆம் தேதி என்ன நிகழ்வு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த மருத்துவமனை மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கும். அதில் 400 பேர் உயிரிழந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இடம்பெறாது. ஆனால் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை, ஆப்கானிஸ்தானிடம் ஐநா வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அப்படி உள்ள ஒன்றா பார்க்கலாம். 10 லட்சத்துக்கும் அதிகமாக பண பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா அதை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு வங்கிகளுக்கு தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை கொடுத்துருக்கு. அதனால் 10 லட்சத்துக்கு குறைவாக தான் பண பரிவர்த்தனை வச்சுருக்கணும். ரெண்டாவது, இப்போ தேர்தல் விதிமுறை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம கொண்டு போகிற ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு வச்சுருக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய குற்றமாக கருதி பறிமுதல் செய்யப்படும். பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி விரைவில் அமையும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. மதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாங்க. உலகமயமாதலை எதிர்கொள்ளும் தமிழ் சமூகம் அப்படிங்கிற தலைப்பில் மதிவதனி அப்படிங்கிறவங்க கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதாவது என்ன இதில் சொல்லுவாங்க அப்படின்னா, உலக அளவில் வளர்ச்சி அதிகமாக எதிர்கொண்டுக்கிட்டு வருது. இதில் தமிழ் சமூகம் எப்படி இதை எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பாரம்பரியத்துடைய வேர்களை உறுதியாக பிடித்தபடியே நவீன உலகின் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதே தமிழ் சமூகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிகாட்டும் பாதையாகும். உலகம் முழுவதும் பறந்து வாழும் தமிழர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தமிழும் தமிழர் பண்பாடும் உலகளாவிய அளவில் மேலும் வளைவடையும். தமிழ் சமூகத்தை தமிழ் சமூகம் இப்போ உலக அளவில் வர்றதுனால இது மொழி சிதைவு இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடுது. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க. நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். திருக்குறள் வினை செயல் வகை அதிகாரம். பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பருக்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதாகும். ரெண்டாயிரத்தி 33 எல்லாத்துக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கணும் அப்படிங்கன்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின்படி மாநிலங்களுக்கு 81,500 கோடி மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. சமீபத்தில் இதனுடைய பெயரை மாற்றியிருக்கிறாங்க. விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற பெயரில் மாற்றிருக்கிறாங்க. விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற பெயரில். முன்னாடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படிங்கிற பெயரில் இருந்துச்சு. பேரவைத் தேர்தல் 1111 மத்திய பார்வையாளர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையில் ஒரு 7,500 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களை அறிவித்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை போட்டிருக்காங்க. மேற்கு வங்கத்திலையும் தேர்தல் நடக்கு. 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கு. அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. 8 எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இடைநீக்கம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை இப்போ ரத்து பண்ணியிருந்திருக்கிறாங்க.
காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மக்களவை எம்பிக்கள் 8 பேருடைய இடைநீக்கத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. எல்பிஜி நெருக்கடினால குழாய் எரிவாயு திட்டங்களுக்கு வந்து விரைந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து வலியுறுத்தியிருக்கு. பாரத் டாக்ஸி அப்படிங்கிற தலை இருக்குல்ல ஆப்பு, அந்த ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் பேர்கிட்ட வந்து 22 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கூறியுள்ளார். ஹரியானா மாநிலங்களவை தேர்தல் பாஜக காங்கிரஸுக்கு தலா ஓரிடம் கிடைச்சிருக்கு. மாநிலங்களவையில் பலத்தை அதிகரிக்க பாஜகவுக்கு கை கொடுத்த வீகம் ஊற்றுருக்காங்க. வீகம் ஊற்று மாநிலங்களவையில் பாஜகவுக்கு வந்து அதிகமான மெம்பர்ஸ் வந்து வருவதற்கு ரெடி பண்ணி இருந்திருக்கிறாங்க. மகளிர் 2020 ஈரான் பாதுகாப்பு செயலாளர் அலி லாரிஜானியை வந்து கொலை செஞ்சுருக்காங்க. இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்கு. அங்கே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் முக்கியமானது. இன்றைக்கி வெம்பக்கோட்டை அகழ்வாயில் வந்து தர்பிடோ குடுவை வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்குறாங்க. வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை இருக்க வந்து தர்பிடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தர்பிடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் இது தமிழர் கடல் வாணிப வரலாற்றுக்கு பெரும் சான்று என தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசகுளம் பகுதியில் இங்கே வந்து சுடுமண் முத்திரைகள் என்னெல்லாம் இருக்குங்க. சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி, சங்கு வளையல்கள், தங்கமணிகள், செவ்வக விளையாட்டுப் பொருட்கள், நுண்கற்கால கருவிகள், பாசிமணிகள், சுடுமண்ணாலான காதணிகள், பொம்மைகள், மோதிரங்கள், சில்வெட்டுகள், இரும்பு உருக்கு கழிவுகள், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் என பல அரிய தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. 3 கட்ட அகழ்வாய்வுகள் கிடைத்த தொல்பொருட்களையும் பனையோடுகளையும் தரம் பிரிக்கும் பணியின் போது தர்பிடோ எனப்படும் குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஓடுகள் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து ஆலிவ் எண்ணெய், ஒயின் போன்ற திரவ பொருட்களை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டவை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தற்போது வெம்பக்கோட்டையில் கிடைத்த தர்பிடோ குடுவை ஓடுகள் மூலம் கடல் வழியாக வைப்பாற்றங்கரையில் வாணிபம் நடைபெற்றது நிறுவும். வைப்பாற்றில் அந்த பக்கம் வந்து வாணிபம் நடந்திருக்கு. இது பண்டைய தமிழர்களின் கடல் வாணிபத் திறனை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆதாரம். இந்த நிலையில் கடல் வாணிபத்தின் சான்றாக தர்பிடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. பண்டைய தமிழ்நில வாணிபர்கள் குறித்த வரலாற்றுக்கு மற்றும் ஒரு ஆதாரமாக அமைந்துள்ளது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவு, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற வந்த 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் மூலம் தர்பிடோ என்ற குடுவை வடிவ பானை ஓடுகள் கிடைத்துள்ளன அப்படின்ட்டு திரைக்கடலோடியும் திரவியம் தேடிய பண்டைய தமிழ் நில வாணிபர்கள் குறித்த வரலாற்றுக்கும் மற்றும் ஒரு சான்றாக கிடைத்திருக்கும் இந்த அரிய குடுவை ஓடுகள் வைப்பாறு நதிக்கரையை சேர்ந்த பகுதிகளில் செழித்திருந்த தமிழரின் பன்னாட்டு வாணிப தொடர்புகளை உறுதி செய்கின்றன. கீழடி உள்ளிட்ட 8 இடங்கள் அகழ்வாய்வு பணிகளை வந்து நடைபெறுவதற்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கு. தமிழக தொல்லியல் துறை சார்பில் கீழடியில் 11வது கட்டம் ஆதிச்சநல்லூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 8 இடங்கள் அகழ்வாய்வு மேற்கொள்ள மத்திய தொல்லியல் துறையிடம் கடந்த 2025 ஜூலை மாதம் முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டிருந்தன. இந்த முன்மொழிவுகள் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற இந்திய தொல்லியல் துறை தலைவரின் கூட்டத்திலும் பரிசீலிக்கப்பட்டன. எங்கெங்கெல்லாம் நடக்குங்கிறத பார்த்து 8 இடங்களில் வந்து நடக்குது. சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி மற்றும் அதன் சுற்றுவட்டார 11ஆம் கட்ட அகழ்வாய்வு. தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவலமுந்தநல்லூர், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சநல்லூர், கோவை மாவட்டம் வெள்ளலூர், சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் மாங்காடு, நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் முக்கிய வரலாற்று தலங்கள் அகழ்வாய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் வந்து அகழ்வாய்வு பணிக்கு மத்திய தொல்லியல் துறை ஒப்புதல் வழங்கியதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து
தொடர் முயற்சி கிடைத்த வெற்றி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தினமணி புதன்கிழமை 18 மார்ச் நடைபெற்ற முக்கியமான செய்திகளை பார்த்தோம். நன்றி.